எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு கரண்டி உங்கள் தோசைக்கல்லில் ஒரே ஒரு கரண்டி இல்லாம மாதிரி அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது நம்ம மெல்ட் பண்ண நெய் தாராளமே கொடுக்கலாம். நெய், நல்லெண்ணெய், பட்ரு உங்கள் உடலை பொறுத்த வரைக்கும். எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இந்த ஃப்ளேவர் யாருமே சாப்பிட மாட்டீங்க. இந்த ஃப்ளேவர் ஜீரகம், மிளகு மட்டும் போட்டுருங்க. இது கொல்லிமலையில் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் போட்டு கொடுத்தாரு. அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இதுலேயும் நிறைய ஜீரகம், நிறையா மிளகு. நிறைய பேருக்கு தோசை சாப்பிட்டா இந்த ஒரு மாதிரி செரிக்காதுன்பாங்க. இந்த ஜீரக மிளகு ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் தோசை சாப்பிட்டு என்ன ஆகும், செரிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாம் நம்ம கொல்லிமலையில் ஒரு கடையில் போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன். அதையும் உங்களுக்கு போட்டு கொடுத்து காமிச்சிடலாமே அப்படின்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். இதுக்கு மேலே பட்ரு. ஓகே பாருங்கள். ஒன்றுமே கொல்லிமலைக்கு போனால் நிறைய பேருக்கு எந்த ஹில்ஸ் போனாலுமே தோசை சாப்பிட்டு போனால் ஒரு மாதிரி புளிப்பே போகும், நெஞ்சு கறிக்கிற மாதிரி நிறைய ஜீரகம், மிளகு, இந்த பட்ரு, சில சமாச்சாரங்கள்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் செரிமானத்தன்மை கொடுக்கணும். அந்த அண்ணா சொன்னார். நல்லா தான் வந்து ஒரே நேரத்தில் இது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி ஜீரக மிளகு சாப்பிட மாட்டாங்க. இது பெரியவங்களுக்கு இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது சில பேருக்கு இந்த ஒத்துக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஜீரகம், இந்த பொடி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த சட்னிலாம் பண்ணும்போது இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டு பண்ணிங்கன்னா அந்த செரிமானத்தன்மை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் பட்டரோட அழகாக கலர் பண்ண அழகாக வந்துடுச்சு. இது அழகாக ஸ்லோவாக எந்த அளவுக்கு வேவுதோ அந்தளவுக்கு ஊத்தாப்பம். ஏன்னா ஊத்தாப்பம் மொத்தமாக தான் ஊற்றுவோம். நம்ம வீட்டில் நிறைய சாப்பிட மாட்டாங்க ஊத்தாப்பம் மொத்தமாக. தோசையே மொத்தமாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம சன்னமாக ஊற்றினா சாப்பிடுவாங்க. நானே சில டைம் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பொடியோ சில சமாச்சாரங்கள்லாம் கலந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டே ஒரு மாதிரி சாப்பிடும் போதே தெரியும் உங்களுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும் உங்களுக்கு. சாதா தோசை இன்னும் 2 தோசை சேர்த்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். சரிங்களா? அது சாப்பிடும் போதே பாருங்களா பட்ரு கீனாக இருக்குது. உங்களுக்கு வெந்திருச்சான்னு பார்க்க தொட்டாலே இப்படி தெரியும். குழப்பம்னு இருந்தால் வெந்திருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். கல்லில் எல்லா பக்கத்துமே ஃபயர் இருக்கணும். அப்போ தான் ஈவனாக கலர் வரும். சென்டரில் மட்டும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊத்தாப்ப ரிசல்ட் வராது. இது நான் பெரிய கல்னால எனக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பர்னர் எப்படின்னு காமிச்சிருக்கேன் லாஸ்ட் வீடியோலேயே. அது அழகாக வந்துருச்சு. அழகாக வந்துருச்சு. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டிருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் கலர் வந்துருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக வந்துருக்கு. வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டக்கராக இருக்குது. ஒரே இடத்துல 2 ஃபஸ்ட்டு பார்த்த 3 ஊத்தாப்பும் பார்த்திங்கன்னா தோசை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, இந்த தோசை வந்துன்னா பெரியவங்களுக்கு. இந்த வீடியோ கூட அடுத்த வீடியோ ஒன்று நான் போடுறேன். இந்த தோசைக்கு என்ன சாம்பார் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சார்னு கேட்டார். அந்த சாம்பார் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக.